வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு இருக்கிறோம். திருச்செந்தூர் இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு திருச்செந்தூர்ல போயிட்டு என்னென்ன ஃபன்னா இருக்கு, சாமியை பார்க்க போறோம். வேற என்னென்னலாம் வழியில நடக்க போகுதுன்றது வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ கன்யூஸா பாக்குறவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் ரெகுலரா இந்த வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து ஒரு டீ ஸ்டாலும் இருக்கு. இதெல்லாம் வந்து நைட்டு 10 மணி ஆயிட்டதுனால அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து நீங்கள் டுவர்ட்ஸ் சென்னையிலேருந்து திருச்சி போகிற ரோட்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்குங்க. இந்த ஹோட்டலோட பேரை பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். மார்னிங்க நல்லா தூங்கிட்டோம். மணி இப்போ 3:45 ஆகுது. கிட்டத்தட்ட திருச்செந்தூர் கிட்ட வந்துட்டோம். நான் நல்லா தூங்கிட்டேன். இவரும் நல்லா தூங்கிட்டாரு. இவருக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். சதீஷ் வந்து நல்லா ஓட்டினாரு. அங்கேயே போகணும். ரெஸ்ட் எடுத்தது நாங்கள் 2 பேர் தாங்க. நாங்கள் 2 பேர் வந்து ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டோம். அவங்க 2 பேர் ஓட்டி டயர்ட் ஆகல. நாங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டோம். இப்போ கிளம்பிட்டோம். கிட்ட வந்துட்டோம். தூரம் தான் இருக்கு. ஒரு ரூம் எடுத்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். அங்க போய் பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டாங்க. இதுகெல்லாம் ஆயிடுச்சு. திருச்செந்தூர்ல வந்து இறங்கிட்டோம். ஹோட்டல் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி 18. அதனால ரூம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இல்லை. ஃபுல்லாக ஜனங்க வந்து போனபடியாக இருக்குது. இங்கேயே வந்து ரூம்ஸுக்கு வந்து இவ்வளோ கூட்டம்னா வந்து எப்படி இருக்குன்றது வந்து நமக்கு தெரியல. ஃபைனலாக ஒரு ரூம் வந்து கேட்டிருக்கோம். இங்கே இருக்குன்னாங்க. 3 பேர் தங்குற மாதிரி தான் ரூம் இருக்கு அப்படின்னாங்க. சரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரூமே இங்கே வந்து கிடைக்கல. எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லு இருக்காங்க. அதனால இங்கே வந்துட்டு எந்த டைம் வந்தாலும் வந்து 12 மணி தான்றாங்க. மதியம் 12 மணி. இப்போ நாங்கள் வந்து இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா விடிகாலையில 3:45. ஆனா வந்து 12 மணி வரைக்கும் தான் டைம்னு சொல்றாங்க. டிஃபால்ட்டா எல்லாத்தையும் 12 மணின்னு ஆக்கிட்டாங்க. அது எல்லாரும் ஒன்றும் பேசிட்டு சொல்றாங்க. இல்லை எல்லாரும் பண்றதா என்னன்னு தெரியல. ஓகே, ரூம் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். ரூமுன்னு காட்டுறாங்க. எங்களுக்கு மெயினா தேவை வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு, பாத்ரூம் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பணும். இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போகிறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்த ரூம் தான். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஆனால் வந்து எதனால் வந்து ரூம்ஸ் இல்லை சொல்கிறாங்க. டிமாண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரியல. செஞ்சு வரவங்க வந்து இந்த அன்னதானன்றது வந்து அதே மாதிரி வந்து தங்கும் தானம்ன்றது வந்து ஒன்று வச்சா நல்லா இருக்கும். ஆனால் இவங்க வந்து எதனால வந்து 12 மணின்றது வந்து ஃபிக்ஸ்டா பிடிச்சி வச்சு சொல்றாங்கன்றது வந்து நமக்கு தெரியல. தயவு செஞ்சு ரூம் வாடகைக்கு வர்ற எல்லா பெரிய பெரிய ஹோட்டலும் சரி, சின்ன இடமும் சரி, கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. அந்த 12 மணின்றது வந்து இப்போ எங்களுக்கு ஓகே. லேடிஸு குழந்தைங்களாம் வரவங்க வந்து கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. தயவு செஞ்சு அந்த 12 மணின்றது வந்து எடுத்துட்டு இந்த அவர் கணக்கு, அவர் பேஸ் குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாச்சும் ரூமுக்கு வந்து அலர்ட் பண்ணுங்க. ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு திருச்செந்தூர்ல வந்து 2வது நாள். காலையில இருந்து கிளம்பிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். கிளம்பிட்டாங்க டீமும். இதுதான் என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கிறோம் திருச்செந்தூர்ல. இன்னைக்கு வந்து கூட்டம். நாளைக்கு வந்து ஆடி 18 நல்ல கூட்டமா இருக்கும். இப்போ இன்னைக்கே வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது. நாளைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல திங்ஸ் வைக்கிறதுக்கு கபோர்டு கீ வாங்குறாங்க பணம் கட்டிட்டு.
கோயில் போயிட்டு காலையில் இப்போ தரிசனம்லாம் முடிச்சிட்டோம். பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 10 போகுது. சாப்பிட வந்துட்டோம். செம்ம கூட்டம். நாங்கள் தங்கி இருக்கிற லாட்ஜ் பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அடுத்தது வந்து இன்னொரு இடம் போக போகிறோம். இன்னொரு இடம் என்னன்றது வந்து அங்கே போய் பார்ப்போம். ரெண்டு பேருக்கும் பூரி வந்துச்சு. அடுத்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்கேருந்து கரெக்டாக நாங்கள் தங்கி இந்த இடத்துலேருந்து திருச்செந்தூர்லேருந்து இங்கே 17 கிலோமீட்டர் சாமியை பார்க்க போயிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா வந்து பார்க்கிங் வந்து சின்னதாக தான் இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் எதுனா பண்ணுவாங்களா என்னன்றது வந்து நமக்கு தெரியல. கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் போனோம் போல். சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். தண்ணி வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான்.